சாமி, அடிக்கடி கீழே விழறேன் சாமி. காக்காவுக்கு வடை சாப்பிட கொடு. அது சாப்பிட்டுச்சுன்னா கர்மா குறைந்து நல்லது நடக்கும். போ. நீங்க என்ன செய்ய போறீங்க? காக்காவுக்கு தர வடை சுட போறோம். நான் வந்து சுடட்டா? நீ எப்படி சுடுவ? நான் வாயால வடை சுடுவேன். சரி வா. அம்மா, உன்னை விட குரங்கு சூப்பரா வடை சுடுதும்மா. அப்ப டெய்லி குரங்கையே சமைக்க சொல்லி சாப்பிடு. காக்காவை கூப்பிடு. இன்னைக்கு காக்காவுக்கு அன்னதானம். கா 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 கா. என்ன தனித்தனியா போட்டீங்க? எங்க அன்பை பிரிக்க பாக்குறீங்களா? ஒரே தட்டுல போடுங்க, அப்பதான் சாப்பிடுவோம். நான் ஒரே தட்டுல போட்டாலும் தனித்தனி வாயால தான் சாப்பிட போறீங்க. தனித்தனி வயிற்றுக்கு தான் போக போகுது. சரி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன். சந்தோஷமா வந்து சாப்பிடுங்க. டேய் டேய், எனக்கு இடம் விடுங்கடா. டேய் டேய், எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்கடா. அட பசிக்கு பிறந்த பயலுங்களா, எனக்கு வைக்காம தின்னுட்டானுங்களே. அம்மா, நம்ம காக்காவுக்கு வடை இல்லம்மா. நம்ம காக்காவுக்கு மட்டும் நானே ஊட்டி விடுறேன். அம்மா வேணாமா, அதுவே தின்னுக்கும். நாங்க விட மாட்டோம். எங்களுக்கும் ஊட்டி விடுங்க. எங்க அன்பை பிரிக்காதீங்க. சாச்சா, நீ சாப்பிட்டியா? இல்லையே, அவனுங்க தொல்லை தாங்காம வெளியில ஓடியாந்துட்டேன். உங்க அம்மா அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. இப்படித்தான் அன்பு தொல்லை பண்ணி அடுத்தவனை சாப்பிட விட மாட்டானுங்க. ஏய், 1 2 3 பாருங்கடா. என்ன, காக்கா எங்க அம்மாவை வடை மாதிரி தூக்கிட்டு போயிருச்சு. அட பாவிங்களா, என்ன ஏண்டா தூக்கிட்டு வந்தீங்க? ஏண்டா வடையை தூக்கிட்டு பறங்கடானா அந்த அம்மாவை தூக்கிட்டு பறந்துட்டீங்க. சரி, ஓகே, வடை கொடுத்ததுக்கு நன்றி. டாடா, பாய் பாய். கீழே எப்படி போறது? அம்மா குதிங்க, நான் புடிச்சுக்கிறேன். இதுங்களுக்கு வடை சுட வந்து நான் பஜ்ஜி ஆயிட்டனே. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு தீஞ்ச வடை தான் மிச்சம். நல்ல வேலை, குரங்கு வடை சுட வந்து என்ன காப்பாத்துச்சு. வடை என்னடா கல்லு மாதிரி இருக்கு. சரி வா, ஒரு கல்லால உடைச்சி சாப்பிடுவோம்.